ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸ்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த பேக்குடைய கைப்பிடிகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட் கிளாத் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு விட்டுக்கோங்க. வேஸ்ட் கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் காட்டன் பஞ்சு இருக்கும் இல்லைங்களா, அந்த பஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று காட்டன், அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஓல்டு கிளாத் ஏதாச்சும் இருந்தால் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை மட்டும் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஃபுல்லாக வந்து சமமாக இருக்க மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் சமமாக இருக்க மாதிரி வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நான் எப்படி க்ளோஸ் பண்ணணும் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 சைடில் மட்டும் தைச்சா போதுங்க. இந்த கார்னரையும் ஆப்போசிட் கார்னரையும் தைச்சா போதும். சென்டரில் இருக்கக்கூடிய போர்ஷனை தைக்க வேண்டியது இல்லைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்னதாக ஒரு தையல் போட்டுட்டு நூலை கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி டைட்டாக பிடிச்சி ஆப்போசிட் சைட்லேயும் ஓப்பன் இல்லாத மாதிரி 3 லேயரும் பிடிச்சி இந்த மாதிரி டைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பில்லோ கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம பில்லோ வந்து காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பழைய துணிகளையும் இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்கையும் யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. இந்த பில்லோவை நீங்கள் பில்லோ கவர் வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டு விட்டுக்கோங்க. பில்லோ கவர் போட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. நான் வந்து பில்லோ கவரில் அழகாக வந்து அந்த பில்லோவை போட்டு விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பில்லோ வந்து 0 காஸ்ட்டில் ரெடி பண்ணிட்டோங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஷாப்பிங் பேக்ஸ் வேஸ்ட்டாக கிடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பில்லோஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க முடியும் நம்மளால். டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் பில்லோ தேவைப்படுதோ அந்த சைஸில் நீங்கள் பேக் சூஸ் பண்ணி பில்லோ தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து தேவையான சைஸில் பில்லோ கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் பில்லோ ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி மெடிசன் பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. ஆனால் ஹைட் வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய அட்டைகள், அதாவது ஓப்பன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த அட்டைகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி வைக்கிறேனோ அந்த மாதிரி வச்சுட்டு நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 பாக்ஸையும் சேர்த்து வச்சு நான் ஸ்டாப்லர் பண்ணுற மாதிரி ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சக்தி, பழனி, ஃபெரோசா, மோகனா, இனியா, பானு, உமா, சேதுராமன், அன்னபூரணி, ருத்ரவி, சகாயா, ஃப்ளோஃபியா, முத்து, சுசீலா, ராகசுந்தரம், மனோஜ், சித்ரா, ஷமீம், குமாரி, சுதா, வெங்கடேஷ், அமுதா, கீதா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய நன்றிகளும் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே நம்மளுடைய சேனலுக்கு கமெண்ட் பண்ணி ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப்லர் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கிராஸாக இருக்க மாதிரி 2 பாக்ஸையுமே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து பஞ்சு யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மலாக நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுவோம். ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணுறதை விட இந்த மாதிரி பஞ்சு யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கு மேலே ஈரம் காயறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம பெயிண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டஸ்ட் பவுடர் இருக்கும் இல்லைங்களா, கோல்டன் கலர் பவுடரை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அதுக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே வந்து அந்த கோல்டன் கலர் பெயிண்ட்டை லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி கோல்டன் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் பிளாக் கலர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய காட்டன் பாக்ஸஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான டஸ்டர் ஹோல்டராகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் ஒரு பாக்ஸில் வந்து டஸ்டர் மார்க்கர்லாம் வச்சுருக்கேன். இன்னொரு பாக்ஸில் பென்னு சிசர்லாம் வச்சுருக்கேங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் ஒரே ஆர்கனைசரில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்பொழுது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. உங்களுடைய ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நார்மலாகவே இந்த மாதிரி மழை காலங்களில் உப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே தண்ணி சேர ஆரம்பிச்சிரும் அடியில். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு ரைஸ் வந்து சென்டரில் போட்டு விட்டுட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை இன்னொரு டிஷ்யூ பேப்பருக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த பண்டலை அப்படியே வந்து ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் உப்பு கொட்டி வச்சுருக்கீங்களோ அதனுடைய பாட்டமில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பண்டலை போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து உப்பு வந்து போட்டு வச்சுக்கோங்க. அது கல் உப்பாக இருந்தாலும் சரி, சால்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது மழை காலங்களில் அடியில் வந்து அந்த தண்ணி சுரக்காமல் இருக்கும். அப்படியே சுரந்தாலுமே இந்த பண்டலில் இருக்கக்கூடிய ரைஸாக இருக்கட்டும், அந்த டிஷ்யூ பேப்பராக இருக்கட்டும், அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும் உப்பு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் ஊசியில் நூலை வந்து ஈஸியாக எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாகவே நம்ம ஊசியில் நூலை கோக்கணும் அப்படின்னாவே கொஞ்சம் சிரமப்படுவோம். இன்னும் வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க கோக்குறதுக்கு. ஸோ இந்த டிப்ஸை பயன்படுத்திங்க அப்படின்னா சட்டுன்னு நீங்கள் கோத்து முடிச்சிடலாங்க. பாருங்கள், ஒரு ஃபிங்கரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நூலை பிடிச்சிக்கோங்க. அந்த நூலுக்கு மேலே அந்த ஊசியுடைய காது பகுதியை வச்சு விட்டுட்டு இன்னொரு ஊசியை எடுத்து அந்த ஊசியுடைய காது பகுதிக்கு உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த நூல் தானாக வெளியே வந்துடும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஊசியில் நூலை கோத்து முடிச்சிடலாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் 2 ஊசி இருந்தால் போதும், ஈஸியாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கோக்குறதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸை எப்படி வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருளாக மாற்றிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஷாப்பிங் பேக்குடைய மேல் பகுதியை நான் கட் பண்ணுற மாதிரி யூ ஷேப்பில் கட் பண்ணி விட்டுருங்க. 2 லேயரையுமே கட் பண்ணிவிட்டு அந்த கைப்பிடியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது இதனுடைய சைடில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி விடுங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும். அதாவது ஒரு A4 ஷீட் வந்து உள்ளே வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இருக்க மாதிரி பாட்டமில் விட்டுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லேயரை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அந்த மடிப்பு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கட் போட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய லேயரை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாட்டம் லேயர் அப்படியே இருக்கணும், அதை கட் பண்ணக்கூடாதுங்க. நான் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கவர்ஸையும் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்தது நான் வந்து வில்க்ரோ எடுத்திருக்கேன். இந்த வில்க்ரோவை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்குடைய டாப்லேயும், அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டம் போர்ஷன்லேயும் நம்ம ஒட்டி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக ஒட்டிக்கும். ஒட்டும் பொழுது கரெக்டாக மெஷர் பண்ணி எந்த இடத்துல வந்து டச் ஆகுதோ, அதாவது மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் கீழே எங்கே டச் ஆகுதோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே போட்டு விட்டுட்டு அழகாக இந்த வில்க்ரோவை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக கடையில் வந்து ஃபைலை காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் பேக்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க. பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பிளாஸ்டிக் கவர் அப்படின்றதால தண்ணியும் உள்ளே போகாமல் இருக்குங்க. ரொம்ப சேஃபாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி A4 சைஸில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டுமே இதுக்குள்ளே நம்ம வைக்க முடியும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 6ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸ், மெட்டல் பேங்கிள்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க. இந்த பேங்கிள்ஸை நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் அந்த பேங்கிள் மட்டும் போதும், வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த பேங்கிளுக்கு மேலே உள்ள நூலை வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், அந்த பேங்கில் ஒரு ஹூக்கில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாத்தையுமே அழகாக இந்த பேங்கிளில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரு பேங்கிள்லேயே ஒரு 5 கிளிப் வரலாம் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம அவசரத்துக்கு எங்கே கிளிப்ஸ் வச்சுருக்கோன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுற
விருப்பப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஒரு லைக்கும் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலை வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.